ஷே விஷ்ணு, டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கவர்மெண்ட்டாக வச்சு கொடியை தூக்கி கவர்மெண்ட் வேலை காணலப்பா. விலங்கு மாட்டி செயின் மாட்டி பூட்டு போட்டார் ஐயா, போட்டாருப்பா. இப்போ மகாராஷ்டிராவில் 7/12 சொல்லி பத்திரம் பதிதான், பத்திரம் பட்டா போட்டு பதிதான். இதே ஜோலி இந்த பே அடுத்தாப்பில் ஒரு நாடு, அடுத்தாப்பில் இதே ஜோலி இந்த தமிழ்நாட்டுக்கார பே வந்து என்ன தெரியுமா, மூளை திரிச்சு பட்டா போட்டு பவரை போட்டு எங்கே இடம் கிடக்கும், ஒரு லைன் எங்கே இடம் கிடக்கோ அந்த இடத்த எல்லாம் எங்கள் அண்ணன் சொத்து எல்லாம் கோயில் சொத்து கரெக்டாக வச்சுருப்பார். ஆனால் இவன் எப்படி அடிக்கான், நஞ்சை புஞ்சை நத்தம் புறம்போக்கு இப்போ பட்டா என்னமெல்லாம் உள்ளே ஏற்றிருக்கான். இப்போ உள்ள கணக்கில் இப்போ ஒரு 50 வருஷத்துக்குள்ளே நிறைய ஏற்றி ஒரு இடத்துல ஒரு கிடக்கா அப்படின்னா அந்த இடத்த சர்வே எடுப்பான். இங்கேருந்து அங்கே வரைக்கும் அளப்பான். அளந்து முடிஞ்சதான் ஒரு பேரை பக்கத்தில் இருக்க அவன் பேரில் மாற்றி போட்டு டக்குன்னு பட்டா போட்டு பவரை போட்டு வேறு மாதிரி ஏற்றி ஆன்லைனில் போட்டு அடித்து பூரா அரசியல்வாதி. அதான் கவர்மெண்ட்டு. எப்படி கொடியை தூக்கி கவர்மெண்ட் எப்படி இந்த எப்படி இடத்துக்கு எப்படி நியமித்து எப்படி அடிக்காம பார்த்தியா. இதோட தொலைஞ்சான் அரசியல்வாதி. கொடியை தூக்கி கவர்மெண்ட்டு, கொடியை தூக்கி கவர்மெண்ட். அந்த கொடி ஊரா உள்ள கவர்மெண்ட்டாக போய் விலங்கு மாட்டி செயினை மாட்டி போட்டார். புரியுதா? இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே 40 கொடி வச்சுருக்கான். ஒவ்வொருத்தனா எனக்கு இந்த கொடியில் நான் ஆட்டு தான் கவர்மெண்ட்டை நடத்தோம்னு ஏமாற்றி பூமியை அழித்து விவசாயத்தை அழிக்க வந்த பாய் பேக 2ஆம் நம்பராக கொடியை தூக்கி கவர்மெண்ட்டாக கையெழுத்து போட்டு அனைத்தும் பாழாக்கி வச்சுருக்கான். நீதிமன்றத்தை கோற்றார் அவமதிப்பு தலைவாசல் நீதிமன்றத்தை அவமதித்து உள்ளே போகிறான். எல்லா கணக்கும் நீதி அரசர் போட சொல்லிட்டாரு. கணக்கு விட்டாச்சு, பூரா பூட்டிரு, சாவி நீ வச்சுக்கோ. முக்கால் சத்தியம்பா.